தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை இயக்ககத்தின் மூலம் நடைபெறும் 2025-2026 ஆம் கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று மார்ச் 11 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 159 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் உள்ள 509 பள்ளிகளைச் சேர்ந்த 18,861 மாணவர்கள் மற்றும் 19,529 மாணவிகள் என மொத்தம் 38,390 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். மேலும் 1,237 தனித்தேர்வர்களும் தேர்வில் பங்கேற்று வருகின்றனர். தேர்வுகள் நடைபெற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்துள்ளது. வினாத்தாள்கள் பாதுகாப்பாக வைக்க 11 பாதுகாப்பு மையங்களில் 22 அதிகாரிகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்வு நாள்களில் 47 வழித்தடங்கள் மூலம் வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகின்றன. தேர்வு மையங்களில் ஒழுங்காக தேர்வு நடைபெற 159 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 2075 அறை கண்காணிப்பாளர்கள், 250 நிலையான மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் 316 அலுவலக பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவும் வகையில் 946 ஆசிரியர்கள் ஸ்கிரை நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மைக்கேல் பள்ளியில் நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முன்னிட்டு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் மாணவர்கள் சிரமமின்றி தேர்வு எழுத அனைத்து வசதிகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் கோவையில் உள்ள சிலிண்டர் ஏஜென்சி நிர்வாகிகளுடன் கடந்த சனிக்கிழமை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் தற்போது கோவை மாவட்டத்தில் உடனடி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார். தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று ஏஜென்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்தகைய நிலை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். முதல்தாக இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 159 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. அதுல 38,390 மாணவர்கள் வந்து இந்த சென்டர்ஸ்ல வந்து எக்ஸாம்ல வந்து கலந்துக்க போறாங்க. இன்றைக்கு தினம் முதல்ல எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் வந்து இந்த பொதுத் தேர்வு நடக்க போகுது. இதற்காக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 48 ரூட்கள் மூலமா வந்து இந்த 159 சென்டர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாம வந்து 2075 ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், இந்த ஸ்குவாட்ஸ் வந்து நேரடியாக வந்து இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து முழுமையாக தொடர்ந்து வந்து பார்வையிடுவாங்க. அது இல்லாம வந்து நம்ம 946 ஸ்ட்ரைப்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் மூலமா வந்து அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து மாணவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கிரைப் வசதியை வந்து தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம். அனைத்து ஏற்பாடுகள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுக்காக வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இப்போ வரைக்கும் ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஏஜென்சிஸ் பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் உள்ளிட்ட ஏஜென்சி கூட ஏற்கனவே நம்ம வந்து கலந்தாலோசிச்சுட்டு ஒரு கூட்டம் வந்து நம்ம கடந்த சாட்டர்டே நடத்திருக்கோம். அதில் இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் வந்து இமீடியட் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கூட நம்ம அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்த பட்சத்தில் உடனுக்குடன் நம்ம கவனித்து கொண்டு வந்து அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தொடர்ந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் கலந்து ஆலோசித்து அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இமீடியட் அது வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற சமையல் அறைகள் மற்றும் அனைத்து கேம்பஸ்கள் வந்து முழுமையாக கிளீனிங் ஆக்டிவிட்டி, மாஸ் கிளீனிங் ஆக்டிவிட்டி எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து அந்த லோக்கல் பாடி மூலமாக வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றும் ஊரக பகுதியில் இருக்கிற அனைத்து ஸ்கூல்ஸில் வந்து நம்ம எஃப்டிபிடிஓஸ், பிடிஓஸ் மூலமாக வந்து முழுமையாக 100% வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இந்த எல்லா சென்டர்ஸ் வந்து நம்ம முழுமையாக அங்கே இருக்கிற ஹைஜீன் ஆஸ்பெக்ட் மற்றும் குக்கிங் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து தரமாக உள்ளதா அப்படி வந்து கூட நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீம் மூலமாக கூட அது வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடக்கப்படும். தேங்க்யூ.